அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். உங்களை இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பல சூழ்நிலைகள் எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய உறவுகளுடைய கேள்வி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த வார்த்தையில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, தளர்வு அறியா மனம் தரும். இந்த தளர்வு அறியாத ஒரு மனம், நம்ம மனசு என்றைக்கும் தளர்ந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம எதை சந்திக்க போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கா மு கா பி. இது என்னங்க புதுசாக இருக்குன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடி சிலருக்கு சந்தோஷம் இருக்கும், கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்காது. சிலருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்காது, கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்கும். இதை இப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்துலையும் இதை எடுத்துக்கலாம், எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை, எனக்கு ஏன் கல்யாணம் நடந்தது. இப்போ ரெண்டையும் எடுத்துக்கணும். இப்போ ரெண்டு பக்கம், மொத்தம் 4 கேள்வி வச்சுருக்குறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய சந்தோஷம் இருந்தது, கல்யாணத்துக்கு பின்னாடி என் சந்தோஷம் போயிட்டு, அப்படிங்கிறவங்க இந்த பதிவை தொடருங்க. அடுத்தது, எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்க அந்த பதிவை தொடருங்க. கல்யாணம் ஏன் சார் எனக்கு ஆனது அப்படிங்கிறவங்களும் இந்த பதிவை தொடருங்க. மொத்தம் 4 மனிதர்களுக்கு இதை பற்றி பேச போகிறோம். இது எல்லாமே அவ்வளோதான், ஃபேக்ட் எழுதியிருக்கிறான்ப்பா. எல்லாம் பிரம்ம என்ன பண்ணுறான், நம்ம சந்தோஷமாக எப்போ இருப்போன்னு பார்க்குறான். இவனுடைய சந்தோஷம்னு இவன் ஒன்று முடிவு பண்ணுறான்டா. யார்? கடவுள் முடிவு பண்ணுறாரு, பிரம்மன் முடிவு பண்ணுறாரு. மனுஷனை பார்த்து இவனுக்கு ஒரு சந்தோஷம்னு ஒன்று முடிவு பண்ணுறான். அதை சந்தோஷம் ஆக்கிறதா சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிறதாங்கிறது நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பிரம்மன் முடிவு பண்ணி சில பேருக்கு நல்லா எழுதுகிறான், சில பேருக்கு கிறுக்கிறான், சில பேருக்கு கிறுக்கி விட்டு திருப்பி நல்லா எழுதுகிறான். இப்போ நமக்கெல்லாம் அதை எப்படி எழுதியிருக்கிறான், சார் எனக்கு நல்லா எழுதலை, கிறுக்கிட்டான், ஆனால் நான் எப்படி அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். சார் எனக்கு எழுதவே மறந்துட்டான் சார், அதை நான் இப்போ எப்படி அவனை திருப்பி ஞாபகப்படுத்தி, தம்பி கொஞ்சம் பார்த்து எழுதி விட்றா, நானும் என்னடா பண்ணுறது உலகத்தில் இப்படி ஒண்டி கட்டியாகவே இருக்கிறேனே அப்படின்னும் சொல்ல வேண்டிய வாய்ப்பு. சார் நான் எனக்கு எழுதுனான் சார், எழுதும் போது தப்பாக எழுதியிருக்கிறான் சார், ஏண்டா கல்யாணம் பண்ணணுன்னு இருக்குது, இப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் நான் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து, நான் அரசியலுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சிஎம் ஆன பிறகு ஒரே கையெழுத்தில் இதை மாற்றிட்டு போக முடியுமா? முடியாது. நான் பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் ஒரு கையெழுத்தில் மாற்ற முடியாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதரால், ஒரு தலைமையால் மாற்ற முடியாத சில பிரச்சனைகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனுஷன் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும், நிம்மதியாக இருக்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போனேங்கிறதுக்கும், ஏன் குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்கும் யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்ம ஜாதகம், நம்ம வாங்கின வரம், நம்ம தலையில் எழுதியிருக்கிற எழுத்து, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொண்டோம்னா தப்பிச்சுக்கலாம். தப்பிக்க வழி இருக்குப்பா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் வரி, கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு ஒரு 7 விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அது என்ன 7 விஷயம்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்ல போகிறேன், தனித்தனியாக சொல்ல போகிறேன். இது கடைசியில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க. விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க, திருமண வாழ்க்கை சிக்கலாயிடக்கூடாது.
ஆனால் சிக்கல் ஆயிட்டே, இடியாப்ப சிக்கல் மாதிரினே இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போ பாருங்கள் கவுளி அடிக்குது பாருங்கள். இது வரைக்கும் இந்த கவுளி அடிக்கலை, இப்போ கவுளி அடிக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் கவுளி. சில இடங்களில் எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிக்காது, எப்போ அடிக்கக்கூடாதோ அப்போ அடிக்கும். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை சிக்கல்லிருந்து எப்படி விலகிறது? எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது சாமி, எப்போ சீக்கிரம் கல்யாணம் நடக்குமோ அதுக்கு நான் என்ன செய்கிறது? ரொம்ப சிம்பிள். கல்யாணம் சீக்கிரம் நடக்க வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருக பெருமானை திருத்தணியில் போய் முருகனை வழிபாடு பண்ணுங்க. இந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். விருச்சகத்துக்கும் திருத்தணிக்கும் ஒரு செம சப்போர்ட் இருக்குது. காதல் கைகூடும். எப்படியோ திருத்தணி உங்களை இணைச்சிரும். அதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா ஒரு தடவை திருத்தணி போய் சாமி கும்பிடுங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை அடிக்கடி வழிபாடு பண்ணுங்கள். வள்ளி தெய்வானை. அதனால தான் என்னென்னா நிறைய அன்பு, அதில் எந்த அன்பை செலக்ட் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ பிரச்சனை. அதனால தான் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி சில பேருக்கு விவாகரத்தாகி இன்னொரு கல்யாணம் நடக்கும். கல்யாண வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா என்ன நான் சொல்கிறது, அதாவது சில விஷயங்களெல்லாம் கடந்து தான் வரணும். அது ஆண்கள் விருச்சிக ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கல்யாண வாழ்க்கைங்கிறதுல பார்த்திங்கன்னா நிறைய சிரமங்கள் ஏற்படும் கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். அதனால் மனசு என்ன பண்ணும், நிறைய அலபாயும். அதனால் ஒன்றுக்கு ஒன்று பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும், ஏன்னா 5வது வீடு குரு சுக்கிரன் உச்சம் பெற்ற வீடு. சாதாரணமாகவே பொதுவாகவே எல்லாருக்குமே கல்யாணம்னா பிடிக்கும். இதில் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு யாராவது பக்கத்தில் பேசிட்டாலே பிடிக்கும். ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பெண்ணுக்கிட்ட நீங்கள் அன்பு வைக்கிறீங்களோ அந்த பெண் உங்களை ஈர்த்துருவாங்க. அதனால் பெண்கள்கிட்டலாம் பேசும்போது பார்த்து பேசணும். நீங்கள் ஆண்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படியோ உங்களுடைய பலகீனத்தை தெரிஞ்சுப்பாங்க. ஆமாம், இதில் ரொம்ப கவனமாக இருங்க. 7வது வீடு சுக்கிரன் ஆட்சி. 5க்குரியவன் உச்சம் பெறுறான், 7க்குரியவன் ஆட்சி பெறுறான். சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒரு பாட்டு ஒன்று கேட்டிருக்கீங்களா? அதுதான். இதே ஆண்களாக இருந்தால் என்னங்க, ஆண்களாக இருந்தால் அப்படி, பெண்களாக இருந்தால் என்னங்க அப்படின்னா பெண்களுக்கும் அப்படி தான். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. அந்த ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. இப்போ பெண்ணுக்கு ஒரு பெண் ஃப்ரெண்டு, அந்த பெண்ணுடைய ஃப்ரெண்டு ஒரு ஆணாக இருந்தால், இல்லை அந்த பெண்ணுடைய பெண்ணு ஒரு பெண்ணாகவே இருந்தால் அந்த பெண்ணால் நமக்கு பிரச்சனை ஏற்படும். ஆக ஒரு பெண்ணால் நமக்கு சில ப்ராப்ளங்கள் ஏற்பட விருச்சிகத்துக்கு உண்டு. ஏன்னா சுக்கிரன் 5க்குரியவனும் 7க்குரியவனும் அவனாகவே போயிட்டான். 5க்குரியவன் உச்சம் பெற்றான், 7க்குரியவன் ஆட்சி பெற்றான். 5க்குரியவன் யாருன்னா குரு, அந்த இடத்துல சுக்கிரன் உச்சம். 7க்குரியவன் யாருன்னா அவன் ஆட்சியே பெற்றுறான். அப்போ எல்லா உங்கள் மனசில் என்ன ஆகிடும் அப்படின்னா, எதுவும் ரைட்டுன்னு சொல்லிடும், எதுவுமே தப்புன்னு தோணாது. எல்லாத்தையும் ரைட்டு, எல்லாத்தையும் அன்பாக ஏற்றுக்க தோணும், பாசமாக ஏற்றுக்க தோணும். இதை மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மூளையை செலவு பண்ணிவிடுவாங்க. பார்த்து இருந்துக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கல்யாண வாழ்க்கை நடக்கலை அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது திருத்தணி முருகனை வழிபாடு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகனை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக கல்யாண யோகம் கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு ஏற்படும். கல்யாண வாழ்க்கையில் ரொம்ப சிக்கல் இருக்குன்னா திருத்தணி போயிட்டு வந்துடுங்க. அடிக்கடி திருத்தணி போகணும், ஒரே ஒரு தடவைலாம் போக முடியாது. அது பேர் மலையப்ப சுவாமி அடிக்கடி பார்க்கணும். திருப்பதியில் இருக்கக்கூடிய மலையப்ப சுவாமி, அது ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி. எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 பொண்டாட்டி, வள்ளி தெய்வான ஸ்ரீதேவி பூதேவி, இப்படி தான் கனெக்ஷன் விருச்சிக ராசிக்கு. அப்போ தான் இல்லற வாழ்க்கை நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா இந்த இடியாப்ப சிக்கல் தான் இல்லற வாழ்க்கையில். வெளியில் சொல்லவே முடியாது. வெளியில் சிரிச்சுக்கணும், வீட்டுக்குள்ளே அப்புறமா வெளியில் புலி வீட்டுக்குள்ளே எலியா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே எலி வெளியில் புலி, அப்படி ஆகிடும். கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே நிறைய பேர் கல்யாண வாழ்க்கையில் இந்த ஃபெயிலியர் ஆனவங்க நிறைய பேர் விருச்சிக ராசியில் இருப்பாங்க.
சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை சுவாமி, ஆனால் கல்யாண வாழ்க்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் பட் லாபம் இல்லை சுவாமி அப்படின்வாங்க. ஏன் இந்த சிக்கல்கள் இருக்குது? இதுக்கு ஏதோ ஒரு காரணம். இந்த காரணத்துக்கு நம்ம என்னென்னா இந்த சுக்கிரன் தான், ஆசை தான். இன்னிலேருந்து ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, விருச்சிக ராசிக்காரவங்க நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ முதல்ல உங்கள் வீட்டில் ஒரு வார்த்தையை விட்டுடாதீங்க. இன்னிலேருந்து ஒரு முடிவு அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இதுதான் ரூல்ஸ். இப்போ ஒரு படத்துக்கு போகிறேன் அப்படின்னு பொண்டாட்டிகிட்ட சொல்லிடக்கூடாது. படத்துக்கு போகலாமா அப்படின்னு பொண்டாட்டிகிட்ட சொல்லக்கூடாது. அதுமாரி புருஷன் நீங்கள் வந்து விருச்சிக ராசியாக இருந்தாலும் இப்படி. இதே மனைவி விருச்சிக ராசியாக இருந்தால், ஏங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு படத்துக்கு போகுமா, இல்லை ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பார்க்குக்கு போகுமா நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்? எந்த வாயில் நீங்கள் சொன்னீங்களோ ஏண்டா இவங்களை கூப்பிட்டுட்டு போகணும், ஏண்டா இந்த பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டோன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதே உங்கள் குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு போகலாமான்னு விருச்சிக ராசியை பார்த்து கேட்குறாங்கன்னா, ஐயையே எனக்கு படமே பிடிக்காது போ அப்படின்னு சொல்லணும். இல்லைங்க வாங்குங்க போ, என்னமோ போ உனக்காக வரேன் அப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா படமும் பார்த்த மாதிரி இருக்கும், படம் நல்லா இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் கூப்பிட்டு போய் படம் நல்லா இல்லாமல் போயிட்டுன்னா உங்களுக்கு படம் விழுந்துடும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ விருச்சிக ராசிக்காரவங்க இன்னிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வாயை விடாதீங்க. நீங்கள் ஏதாவது வாயை விட்டா, நான் இதை செய்யலான்னு இருக்கேன், இதை நான் பண்ணலான்னு இருக்கேன், நீ இது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பொண்டாட்டிகிட்ட கேட்கக்கூடாது. புருஷனாக இருந்தால் அதுமாரி பொண்டாட்டியாக இருந்தால் புருஷன்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் தான் விருச்சிக ராசி மனைவி. அப்போ உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் நான் இப்படி இன்றைக்கி ஒன்றும் இல்லை தக்காளி ரசம் வைக்கலான்னீங்கன்னா கூட வீட்டுக்காரர் முதல்ல அதுக்கு ஆப்போசிட் தான் பண்ணுவார். எங்கே இருக்கிற நீ, அடிச்சுக்கிட்டே இருக்கிற நீ மட்டும் எதுக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து அடிக்குது பார்த்தீங்களா? ஏன்னா தக்காளி ரசம் இன்றைக்கி வேணான்னுடுவார். தக்காளி ரசத்தை வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. தக்காளி ரசமா அப்படின்னாவது சாப்பிட்ருவாங்க. புரியுதுங்களா? ரொம்ப எளிமை. இதை தான் ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சந்தேகத்தை குறைச்சிக்குங்க. அதேமாதிரி உங்களை எதிராளிகள் சந்தேகப்பட தான் செய்வாங்க, அதை தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் சந்தேகத்தை குறைச்சிக்கிங்க, உங்களை அவங்க சந்தேகப்பட தான் செய்வாங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. கோபத்தினால ஒரு புண்ணியமும் இல்லை. நம்ம கோபப்பட்டு நாம் தான் ஃபீல் பண்ணணும். கோபத்தினால எந்த புண்ணியமும் கிடையாது விருச்சிகத்துக்கு. அதுமாரி பழி வாங்கும் எண்ணம் ஏதாவது வந்தால் விட்டுடுங்க, வேஸ்ட்டு. இவங்களெல்லாம் பழி வாங்கி ஒன்றுமே பண்ண முடியாது, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பழி வாங்குகிற எண்ணம் வந்ததுன்னா விட்டுடுங்க, அது நமக்கு பிரச்சனையை உண்டாக்கும். நிறைய நம்பிக்கையை வளர்த்துக்குங்க. எப்படின்னா, இன்றைக்கி இந்த பிரச்சனை வராது, இன்றைக்கி இது நடக்காது, நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படி நம்பிக்கையை வளர்த்துக்குங்க. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது ரொம்ப உண்மையாக இருங்க, வேறு வழி இல்லை. ஒரு காலகட்டத்தில் எதையாவது ஒன்று மறைக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்ல போய் நிறைய மாட்டிப்போம். பொய்யே வேண்டாம், மேக்ஸிமம் உண்மையாக இருங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். மனசை திறந்து பேசுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பில் நிறைய திறந்து பேசுங்க. நீங்கள் லவ்வராக இருக்கீங்கன்னா திறந்து பேசுங்க, அதுதான் உண்மை. அப்போ தான் உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப் சக்ஸஸ் ஆகும். உண்மையான அன்பை வெளிப்படுத்துங்க. போக போக ரொம்ப அன்புக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ரொம்ப பொண்டாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க, புருஷனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது எப்படின்னா பழக பழக தான், அன்பு வர வர தான் தெரியும். ஆட்டோமேட்டிக்காக இது ரொம்ப நிறைய லவ்வை கொடுக்கும். உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப லவ்வபுள் பர்சனுங்கிறத பிறகு தான் உணர்த்த முடியும். ஆரம்பத்தில் இது உணர்த்த முடியாது. அதனால தான் நிறைய பேருக்கு விருச்சிக ராசியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிறைய டைவர்ஸ்லாம் ஆகிறது, ரொம்ப வந்து பிரியறது, வீட்டிலையே பேசாமல் இருக்கிறதெல்லாம் காரணம் இதுதான். அதற்கு பிறகு தான் அவர்களை புரிஞ்சுப்பாங்க. சில பேர் டைவர்ஸ் ஆனவங்களாம் யோசிப்பாங்க, சே அவரை போய் டைவர்ஸ் பண்ணிட்டேனே இப்போ நான் யோசிக்கிறேன் அப்படின்வாங்க, அவரை விட்டு விலகிட்டேனே அப்படின்னு யோசிப்பாங்க. அதாவது சொல்லுவாங்க, எல்லாமே பின்னாடி தான் சிந்திக்கிறது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் கண்டிப்பாக விலகும். கண்டிப்பாக திருத்தணி முருகனை வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.